ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் ஒரு 2 செடி வந்து ரீபாட் பண்ணியிருக்கோம். ஒருத்தவங்க வீட்டில் எல்லாமே பால்கனியில் எல்லா தொட்டியுமே பட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வீட்டில் உள்ள செடிகளை கொஞ்சம் வச்சு கேட்டிருக்காங்க. நான் அன்றைக்கி 2 தொட்டி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தொட்டி அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க நல்லா காஞ்சு போய் செம்மண் இருந்தது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு நம்மளோட கம்போஸ்ட்டு கொக்கோபீட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு செடி வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு டைம் ஊற்றினாலும் செடி வந்து பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நான் கொஞ்சம் கம்போஸ்ட்டு அதிகமாகவே போட்டிருக்கேன். கொக்கோபீட்டும் அதிகமாக போட்டு நான் செடி ரீபாட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிலோடெண்ட்ரன், இதுவும் ஒரு வெத்தலை. இந்த 2 செடியுமே நம்மகிட்ட மதர் பிளான்ட் இருக்குது. அந்த மதர் பிளான்ட்லேருந்து சின்ன கட்டிங்ஸ் எடுத்து நிறைய கவரில் ஆல்ரெடி நான் போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் நல்ல க்ரோத் ஆனதுக்கப்புறம் நான் அந்த கவரை கிழிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரீபாட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இனி அவங்க வந்ததும் இதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இப்போ அந்த வெத்தலையை பொறுத்தவரை ஒரு சின்ன கட்டிங்ஸு சூப்பராக வரும். பட் இப்போ இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ கட்டிங் வச்சு எடுக்கிற ரொம்ப கஷ்டம். அதனால் நான் ஃபஸ்ட்டே 1 மாதம் முன்னாடியே நான் கட் பண்ணி எல்லா செடியுமே கட் பண்ணி கவர் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த கவரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு செடியை அப்படியே அழகாக ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டி செடியாக வச்சு வளர்த்து எடுங்க. பெருசாக நம்ம வாங்கி வைக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்னது இதுதான். நர்சரியிலேருந்து நல்லா பெரிய செடியாகவே அழகாகவே வாங்கி வச்சுருக்காங்க. பட் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டு அப்படியே பட்டு போயிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் உரம் கொடுக்கணும், தண்ணியும் கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் மெயின்டைன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம பெரிய செடியாக வச்சு வளர்க்குறத விட இப்படி குட்டியாக செடி வச்சு வளர்க்கும் போது அது வளர வளர அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்தாலே போதும், சூப்பராக செடி வளரும். இது ஒரு இண்டோர் பிளான்ட், அதாவது செமி ஷேடோவிலையும் வளரும், இண்டோர்லேயும் வச்சுக்கலாம். நம்ம வெத்தலை கொடி வந்து அப்படி கிடையாது. நல்லா வெயில் கொடுத்தீங்கன்னா நல்ல இலை பெருசாகவும் சூப்பராகவும் வரும். தேங்க்யூ.